தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் கண்டிராத கோணங்கள் என்ற தலைப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான புகைப்பட கண்காட்சி சென்னையில் தொடங்கியது. அரசு பள்ளிகளில் கல்வி இணை செயல்பாடுகளில் ஒன்றாக புகைப்படம் எடுத்தல் தொடர்பாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 560 மாணவர்கள் தங்களது கிராமம், பிடித்தமான மலர்கள், விவசாயம், பல்வேறு சூழ்நிலைகளில் வாழும் மக்களின் கதைகளை புகைப்படங்கள் மூலம் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர். ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், இயக்குநர் ப. ரஞ்சித் ஆகியோர் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். அரசு கல்விக்கூடம்தான் தனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் உந்துதலையும் அளித்ததாக ப. ரஞ்சித் தெரிவித்தார். அரசு கல்வியில அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்பிடென்ட்டும் அப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு, நான் என்னவா ஆகணுன்ற ஒரு யோசனையை எனக்கு கொடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிச்சது. 2 விஷயம் தான் என்னை பயங்கரமா டிசைட் பண்ணுச்சு. தங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக புகைப்பட பயிற்சியை கருதுவதாக கூறிய அரசு பள்ளி மாணவர்கள் குறிப்பிட்டனர். இதன் மூலம் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதோடு தங்களையும் தங்களது சுற்றியுள்ள கதைகளை பற்றியும் வெளி உலகிற்கு முன்வைக்க உதவியதாக தெரிவித்தனர். ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து நிறைய க்ரியேட்டிவான விஷயத்தை கற்றுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த எக்ஸிபிஷனில் ஒரு சில ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்கன்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபியை அவங்க இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்யூ. ஒளிக்கு ஒருவித பாய்ச்சலை கொடுக்கும் முயற்சி மாணவர்களை வேறு உலகிற்கு கொண்டு செல்லும் என்று ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் கூறினார். கல்வியோடு புகைப்பட கலையையும் தொடருங்கள் என குறிப்பிட்ட அவர் அரசின் இந்த முன்னெடுப்பை வெகுவாக பாராட்டுவதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.